திருச்சிற்றம்பலம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் சிவபுராணம் எழுதிய சேக்கிழார் பெருமான் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். பின்ன பெரிய புராணம் தோன்றுவதற்கு காரணமான மூல நூல்கள் சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை, நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி, அது ரெண்டும் தோன்றின கதை பார்த்தோம். இது கதையா வரலாறா? ஏன்னா கதை வரலாறு தான், வரலாறு நான் சொல்லுவேன். கதைங்கிறது காரணம் என்னன்னா, சிவன் வந்து சொன்னாரு சுந்தரருக்கு, நீங்க இப்ப அடி எடுத்து கொடுத்தார், இந்த நம்பியாண்டார் நம்பி பிள்ளையார் பேசினாரு, பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி கொடுத்தெல்லாம் சாப்பிட்டார். அப்படிங்கிறப்போ கதைன்னு கூட என்ன தோணும். இதுக்கெல்லாம் வந்து ஒரே வரியில கண்ணதாசன் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, தெய்வம் என்றால் இது தெய்வம், சிலை என்றால் இது சிலை தான், நம்பிக்கை தான். நான் என்ன சொல்ல போறேன்னா, திருப்பி வரப்போற நாட்கள்ல நம்ம வந்து சிவன் அடியார்கள் நாயன்மார்களை பார்க்க போறப்ப நம்ம நம்ப முடியாத நிகழ்வுகள்லாம் அவருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு. நடந்தது நிஜம், வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவபுராணம் சுவைக்கும் இனிக்கும் அப்படிங்கிற இது முன்னெச்சரிக்கையா சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து சில இதுல வந்து பிள்ளை கறி சாப்பிட்ட வைபவம் வரும், என்னென்னும் ஒரு நிறைய ஒரு இது மாதிரிலாம் வரும். அதெல்லாம் நம்பி நம்ம தொடருவோம். இப்ப அடுத்தாப்புல சிவன் அடியார்கள் வந்து சிவனை விட கொஞ்சம் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருந்தேன். அது ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, அது எப்படி நீங்க சிவன் அடியார்கள் வந்து சிவனை விட பெரியவங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இது ஔவையார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தேன். தனசேரன் கடவுள் ஔவையார் பத்தி அடிக்கடி சொல்றதுனால அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி தெரியும். நமக்கு வந்து இந்த முருகன் வந்து நாவல் பழம் கொடுத்த கதை தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். கே.பி. சுந்தராமல் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க உடனே. நாவல் பழம் கொடுத்து திருப்பி முருகனா மாறினதுக்கு அப்புறம் ஔவையார்ட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க முருகன். அதுல ஒரு கேள்வி, பெரிது எது அப்படின்னு கேட்பார். அதுக்கு அவை பிராட்டியார் ஆரம்பிப்பாங்க, பெரிது பெரிது பூணம் பெரிதுன்னு ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும், பூணம் பெரிது, அப்ப பூணத்தை படைத்த நான்முகன் என்ன, நான்முகன் பெரிதும்பாங்க. நான்முகன் பெரிது கரெக்ட். நான்முகனையே வந்து இவருடைய தொப்புலேருந்து வந்தார், நாராயணன் தொப்புலேருந்து வந்தார், அப்ப நாராயணன் தான் பெருசு அப்படிம்பாங்க. அப்புறம் திருப்பி டவுட், நாராயணன் பெரியவர்னா அவர் அலைகடல்ல படுத்திருக்காரு, அவர் மேல வந்து நான்முகன் இருக்கார், பக்கத்துல நிறைய தேவர்கள்லாம் நிக்கிறாங்க, அப்ப அலைகடல் பெருசு அப்படிம்பாங்க. அலைகடல் பெருசு அப்படின்னா அந்த அலைகடலை கமண்டலத்துல அடக்கினவர் குருமுனி அகத்தியர், அப்ப அகத்தியர் தானே பெரியவரா இருக்க முடியும் அப்படிம்பாங்க. அகத்தியர் பெரியவர் அப்படின்னு சொல்லி சொல்ல போறப்போ அகத்தியர் பிறந்தது மண் களையத்தலை கோளையத்தலைம்பாங்க. அப்போ மண் பெருசு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வரும். திருப்பி டவுட், மண் பெருசுன்னா இந்த 1000 தலை நாகம் இருக்கும், அந்த நாகத்துக்கு ஒரு தலைக்கு தான் அந்த பூமியே வந்து வைக்க முடியுமா, மற்ற 999 தலையை வேற இடத்துல வைக்குமா, அப்ப அந்த நாகம் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. நாகம் பெருசு கரெக்ட். அந்த நாகம் எங்க இருக்கு, உமையாலோட கை விரல்ல சுண்டு விரல்ல மோதிரமா இருக்கு. அப்போ உமையால் பெரியவள், உமையால் தானே பெரியவள் அப்படின்னு சொல்லுவாங்க. உமையாலே வந்து பெரியவள்னு ஒத்துக்கிட்டா கூட அவங்க வந்து சிவனோட ஒரு பாகத்துல ஒரு பாகமா ஒதுங்கிட்டாங்க. அப்ப சிவன் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லலாம், அதோ நிறுத்திருக்கலாம். அப்படி சொல்லல, சிவன் வந்து அடியவர்கள் மனசுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அப்ப அடியார்கள் தான் பெருசு அப்படின்னு முடிப்பாங்க. அப்ப அப்படி சொல்றதுக்கு அப்புறம் வேற யாருக்கும் பிரச்சனை தேவையில்லை. சரி, சேக்கிழார் பெருமான் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்க்கலாம்னு பார்த்தேன். அவரு வந்து அடியார்களை பத்தி சொல்றப்போ, கேடும் ஆக்கமும் கெட்ட தெருவினர், கேடும் ஆக்கமும்னா லாபம் நஷ்டம், அதை பத்தி அவங்கள பத்தி கவலையே கிடையாது. ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் அப்படின்றாங்க. ஓட அந்த இதுல தெருவில் கிடக்கிற ஓட்டையும் பொண்ணையும் எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டையும் தூக்கி குப்பையில போடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூடும் அன்பினால் கும்பிடவே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்ன்றாங்க. அதாவது அன்பை தவிர அவங்களுக்கு வந்து வீடு பேர் வேண்டாம், அதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. வீடு பேருங்கிறது வந்து எல்லாமே நம்ம எல்லாம் போறோம், இப்போ சாமி கும்பிடுறோம், அருட்செல்வம் கொடு, பொருட்செல்வம் கொடு, மக்கள் செல்வம் கூட, கல்வி செல்வம் கூட எல்லாம் கேட்குறோம். கேட்டு முடிச்சு எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வீடு பேர் கொடு, முத்தி கொடு. ஏன்னா இதுல வந்து வாங்கி அனுபவிச்சோம், 70-80% அனுபவிச்சிட்டோம், 20% கஷ்டப்பட்டிருக்கோம், அடுத்த பிறகு அந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிலாம் கேட்குறோம் நம்ம. எனக்கு என்ன தோணுன்னா, சில சமயத்துல நான் இந்த தனசேகரன் சொல்றப்பெல்லாம் மனசுல தோன்றது, போன பிறவில என்னவா இருந்தாலும் தெரியாது, ராஜாவா இருந்தனா இல்ல பிச்சைக்காரன் இருந்தாலும் ஒண்ணும் தெரியாது, அடுத்த பிறவில மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி பறவையாய் பாம்பா எதா பறக்க போறேன்னு தெரியாது, போன பிறவில இருந்தது என்னவா இருந்ததுன்னு இப்ப தெரியல, அடுத்த பிறவில போய் சந்திரமோகனை பத்தி அடுத்த பிறவிக்கு தெரியாது. அப்புறம் இருக்கிற பிறவில நம்ம நல்லபடியா இருந்துட்டு போவோம். நல்லவனா இருந்துட்டு போயிட்டாலே, அடுத்தவங்களுக்கு கெட்டதுக்கு பண்ணாத, நல்லது நினைச்சா போதும்,
பிறவிகள்லாம் கடவுள் அந்த டிசிஷன் மேக்கிங் கடவுள்கிட்ட விட்டுடலாம் அப்படிங்கிறது. அதே இதுல வந்து அடியார்கள் எனக்கு முக்தி வேண்டாம், ஆனா அங்க வந்து என்ன பண்ண போறேன், முக்தி கொடுத்தேன்னா அங்க வந்து பக்கத்துல சிவன் பக்கத்துல உட்காந்துருக்க போறோம். இங்க வந்து அடியார்களுக்கு தொண்டு செய்யறது யாரு, நான் இருந்தா தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இதோடு இருந்ததுனால அவங்க வந்து கொடுக்கறவன் வந்து கடவுள் ஈசன். அதை அவன் கொடுக்கறத வேண்டாம், கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். நம்ம வந்து நமக்கு நம்மகிட்ட இல்லாட்டி கூட வேற இடத்துல வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லி வரணும். கொடுக்கறதுக்கு கடவுளுக்கு அந்த மனசு இருக்கு. கொடுக்கறத வேண்டாம்னு சொல்றதுக்கு பெரிய மனசு வேணும். பெரிய மனசு யார் இருக்கோ அவங்க வந்து பெரியவங்க அப்படிங்கிற அடிப்படையில அடியார்கள் வந்து கடவுளோட பெரியவங்க, ஈசனுக்கு சமமானவர்கள், அல்லது கடவுளை இப்ப வேண்ட மாதிரி நம்ம ஈசனையும் வந்து அடியார்களையும் நம்ம ஃபாலோ பண்ணலாங்கிறத ஒரு இது. அது வந்து நண்பருக்கு சொல்லணும். அந்த இது வந்து அனுப்ப வந்து ரெக்கார்டிங் வீடியோ அனுப்புவேன், அதை அவர் பார்த்துப்பான்னு நினைக்கிறேங்க. அடுத்தாப்புல இவர் வந்து நம்ம சேக்கிலார் பெருமான் தெரிந்தெடுத்தது இந்த நாயன்மார்கள். நாயன்மார்கள் வந்து ஒரு பெரிய சன்னியாசிகள் கிடையாது, ரிஷிகள் கிடையாது, அகோரிகளோ இல்ல காலாமுகர்களோ கிடையாது. நம்மள ஒருத்தவங்களா 400 ஆண்டுகள், ஏறக்குறைய 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு, சுந்தரர் தான் கடைசி நாயன்மார். முதல் நாயன்மார் எடுத்துக்கிட்டா காரைக்கால் அம்மையார் அவங்க சொல்றாங்க. இந்த 300-400 வருஷத்துல வேறு வெவ்வேறு தொழில் பார்த்தவங்க 30-40 பேர் வேளாளர் தொழில்ன்றாங்க. அதுல குயவர் ஒருத்தர் இருந்தாரு, அதன் வண்ணார் ஒருத்தர் இருந்தாருங்க, வேட்டுவர் காட்டுல போய் வேட்டையார் ஒருத்தர் இருந்தார். இது மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள். இவங்கெல்லாம் எப்படி ஒரு லிங்கா வந்து நாயன்மார்னு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறப்போ, அந்த இவர் சைக்கிளார் பெருமான் எடுத்தது தொண்டு, அன்பு, குறிக்கோள், 3 கான்செப்ட். 3 கான்செப்ட்ல யார் யாருக்கு வந்து ஒரு குறிக்கோள் ஃபோக்கஸ் இருக்கு, அப்போ தொண்டு தொண்டு புரியணும், மக்களுக்கு தொண்டு புரியணுங்கிற ஒரு இது இருக்கு, அன்பு இருக்கு. இது 3 இறை அன்புங்கிறது பின்னாலதான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் தவிர மற்ற யாரும் கோயிலுக்குள்ளே போனதில்லை. இந்த நாயன்மார்கள்ல எல்லாம் அவங்கவுங்க வேலை வந்து சிவன் அடியார்களுக்கோ அல்ல அடியார்களுக்கு சாப்பாடு போடணும். 30 பேர் சாப்பாடு போடுறதே பாட்டே நாயன்மார் ஆயிட்டாங்க. அதுல அது மாதிரி ஒருத்தர் அவங்க செய்யற தொழில ஒருத்தர் வண்ணா துணி துவைச்சு கொடுக்கணும். நான் அடியார்கள் வந்தாங்கன்னா ஒரு துணி ஃப்ரீயா துவைச்சு கொடுக்கணும், உடனே கொடுக்கணும். அந்த ஒருத்தர் சட்டிப்பானை வந்து நான் இவங்களுக்கு கொடுக்கணும். அவர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாங்கிறது எங்கேயுமே வரல. சுந்தரர், மாணிக்கவாசர் இது மாதிரி வந்து 4 பேர் போயிருக்காங்க வழிய கோயிலுக்கு கூட போகாத அடியார்கள் ஆனார்கள்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு குறிக்கோள் இருந்தது, அன்பு இருந்தது, தொண்டு உள்ளம் இருந்தது. இந்த 3 வச்சுக்கிட்டே அவங்க நாயன்மார் ஆயிட்டாங்க. சொல்லுவாங்க கடவுளை அடையிறதுக்கு 4 மார்க்கம் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து ஞான மார்க்கம், ஞான சம்பந்தர் பாடி இது பண்ணார். கர்ம மார்க்கம், கர்ம மார்க்கத்துல இறைவனுக்கே தொண்டு புரிகிறது. அது இவர் பண்ணார். நம்ம மாணிக்கம் திருநாவுக்கரசர் பண்ணார். கையில ஒரு வேலை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போவார். போய் அங்க இருக்க அந்த இதெல்லாம் புல்லு வெட்டுறது அது மாதிரிலாம் பண்ணியிருந்தார். கர்மா மார்க்கம். யோக மார்க்கம் நம்ம கடவுள் தனசேகரன் சொல்ற மாதிரி யோகம் சித்தர்கள் பண்றது அதெல்லாம். அடுத்தது வந்து பக்தி மார்க்கம். நம்ம எல்லாம் பக்தி மார்க்கம் தான். பக்தி மார்க்கங்கிறது ஆடல் பாடல், கடவுளை அடைஞ்சிடலாம், ஈஸியா அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது. ஆடி பாடுறதுன்னா ஒரு பெரிய தேவாரம் திருவாசகம் பாராயணம் பண்ணணும், அதெல்லாம் கூட சொல்லலை. நம சிவாயன்னு சொல்லி 5 எழுத்து மந்திரம் சொல்லு, இல்லை 6 எழுத்து மந்திரம், இல்லை 8 எழுத்து மந்திரத்தை சொல்லுங்க, போதும் கடவுளை அடைஞ்சிடலாம் பாரு. காஞ்சி பெரியவர் சொல்லுவாரு, கடவுளை ஈஸியா அடையிறதுக்குன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா 3 வாட்டி சொல்லு, படுக்க போறப்போ ஓம் நம சிவாயா 3 வாட்டி சொல்லு, கடவுள்கிட்ட போயிடலாம் ஈஸியா அப்படிம்பார். அந்த சிம்பிள் இதுதான் இவங்க பண்ணதெல்லாம். அதான் அதுல வந்து நாயன்மார்கள் ஆகலாம் அப்படிங்கிறது ஒரு இது கிடைச்சது. சரி, இவங்களை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போறப்போ, நம்ம இப்போ வந்து திருப்பி சேக்கிலார் பெருமான் வருவோம். சேக்கிலார் பெருமான் வாழ்ந்த காலம் 12ஆவது நூற்றாண்டு. 9ஆவது நூற்றாண்டுல இருந்து 13ஆவது நூற்றாண்டு வரைக்கும் சோழ சாம்ராஜ்யம் இந்த பாலும் தேனும் பெருகி ஓடிச்சு. ரொம்ப வழப்பமான இருந்தது. இமய முதல் குமரி வரை பக்கத்து நாடுகள் எல்லாம் சோழ சாம்ராஜ்யம் தான். அதுல முதலமைச்சர் இவருடைய அப்பா அமைச்சரா இருந்து இவர் செல்வந்தர். கும்பகோணத்துல ஒரு கோயில் பார்த்தாரு. அந்த கோயில் அதே கோயில இவருக்கு நீங்க அவருடைய குன்றத்தூர்ல கட்டினார். அந்த அளவுக்கு செல்வந்தரா இருந்தாரு. பாக்குறப்ப இவருக்கு வந்து என்னன்னா, அந்த சமயத்துல நமக்கு தெரியும் ஜிடிபி வந்து அந்த சமயத்துல 45ன்றாங்க. எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ வந்து 6.45ன்றோம். அந்த சமயத்துல ஜிடிபி 45 இருந்தது தமிழ்நாட்டுல. பெர் கேபிட்டா இன்கம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல போல டபுள் டைம் இருந்தது தமிழ்நாடு பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி நல்லா பார்த்தேன் நான். அதை அவளை வந்து இப்ப மக்கள் மத்தியில வந்து ஒரு குறிக்கோள் இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு பணம் கையில இருக்கு, போர் இல்லை, சண்டை போட அட்லீஸ்ட் போர் இருந்தாலும் சண்டை அதுல வந்து கான்சன்ட்ரேஷன் போகும், அதெல்லாம் இல்லை, அதுவும் கிடையாது. எல்லாம் அமைதியா இருந்தாங்க, கையில எல்லாம் காசு இருக்கு. அப்போ வந்து குறிக்கோள் இல்லாம சிற்றின்பத்தை நாட ஆரம்பிச்சாங்க. மன்னரே வந்து ராஜ்யசபையில உட்காந்துக்கிட்டு சீவக சிந்தாமணி படிக்க ஆரம்பிச்சார். சீவக சிந்தாமணி சிற்றின்பம் அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க.
அதை படிக்க ஆரம்பிச்சார். மன்னர் படிக்க ஆரம்பிச்சாங்க, மந்திரிகள் படிக்க ஆரம்பிச்சாங்க, மந்திரிகள் படிக்க ஆரம்பிச்சாங்க, மக்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு எல்லாமே ஒரு இது இல்லாத போயிட்டுது. இவருக்கு நம்ம சேக்கிழார் பெருமானுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. 6வது நூற்றாண்டுக்கு முன்னால சைவமும் தமிழும் அழியிற நிலையில இருந்தது. சம்பந்தர் வந்திருக்காட்டி, திருநாவுக்கரசர் வந்திருக்காட்டி என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்மள வந்து ஒரு சில குரூப் தான் தமிழ் பேசிட்டு இருப்போம், சைவரா இருந்திருப்போம். மற்ற எல்லாமே ஒரு கிரந்த மொழியும் சான்ஸ்கிரிட் மொழியும் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இது சொல்றாங்க. அது என்னங்கிற பின்னால பார்ப்போம். அது மாதிரி ஒரு நிலைமை வந்துகிட்டு இருக்கு. தமிழ் அழியிற நிலைமை வந்துகிட்டு இருந்தது. தமிழ் மறந்துடுறாங்க, சைவ சமயத்தை மறந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவருக்கு வந்து கோவம் வந்து ராஜாட்டே சொல்ற வந்து மன்னர்ட்டே சொல்றாரு. அனாபய சோழன் சொல்றாரு, நீங்க வந்து இது படிக்கிறீங்க சைவ சிந்தாமணி, சைவ சமயத்துல எவ்வளவு நூல்கள் இருக்கு, எவ்வளவு பெரியவங்க இருக்காங்க, அவங்கள பத்தி ஏன் படிக்க கூடாதுன்னு சொல்றப்பதான் இந்த இதை எழுத வர்றாரு அவரு. சரி, இப்ப வந்து 6வது நூற்றாண்டுல சொன்ன என்ன ஆச்சு, ஒரு புரட்சி நடந்தது. இவர் வந்து ஞான சம்பந்தர் வந்து புரட்சியாளர் அப்படின்னே சொல்றாங்க. எப்படின்னா, தமிழுக்கும் சைவத்துக்கும் அவர் பண்ண புரட்சியை போல வேற யாரும் பண்ணல இது வரைக்கும். சமுதாயத்துக்கும் அவர் பண்ண புரட்சியை போல யாரும் பண்ணலைன்னாங்க. அவர் வாழ்ந்த காலங்கள் 16 ஆண்டுகள். 3 வயசுல பாட ஆரம்பிச்சாரு, 16 வயசுல இறைவனை சேர்ந்துட்டாரு. பாடிய பாடல்கள் 10,000. 300 கோயிலுக்கும் போனாரு. கோயிலுக்கே நேரா போய் அங்கிருந்த மக்களை பார்த்து யாரையும் மதம் மாற சொல்லல. இவர் வந்து இவருடைய செய்கையாலையும் இவருடைய பாட்டாலையும் மதம் மாறினாங்க. பௌத்தர்கள்ட்டையும் சமணர்கள்ட்டையும் வாது செய்து வென்றார். இவரை வந்து சமணர்கள் மதுரையில கொல்ல பார்த்தாங்க, அதுல இருந்து தப்பிச்சு வந்தார். எவ்வளவு பண்ணார். அந்த மாதிரி போராட வேண்டியது ஒவ்வொரு பாட்டுலையும் 9வது பாட்டுல என்ன சொல்லுவாருன்னா, இந்த பிரம்மரையும் பெருமாளையும் விட சிவன் அவ்வளவு பெரியவர் அப்படிங்கிற சொல்ல வருவார். சிவனுக்கு கீழே தான் பெருமாளும் மாலும் பிரம்மரும் சொல்லி 10வது பாட்டுல பௌத்தரும் சமணரும் என்னென்ன கொடுமை பண்ணாங்க அவங்கள பத்தி தான் சொல்லுவார். 11வது பாட்டுல நான் தமிழ் பாட வந்திருக்கேன், எனக்கு முத்தி விளக்க தெரியும், நான் மறை ஓதுவேன், நான் சொல்றேன், நான் நமசிவாயம் தான் 4 மறையிலையும் முக்கியமானதுன்னு சொல்லி சொல்லுவாரு. அது மாதிரி ஒரு ஃபோர்ஸா எல்லா 380 பதிகமான 4200 பாட்டு பாடினாரு. 380 பதிகத்திலையும் அது மாதிரி சொல்றதுக்கு காரணம் வந்து அந்த காலகட்டங்கள். அது மாதிரி என்ன நடந்தது அப்படின்னு போனா இன்னும் கொஞ்சம் பின்னால போகணும், சங்க காலத்துக்கு தான் போகணும். நமக்கு மண் தோன்றி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழ், தமிழ் எப்போ தோன்றியதுன்னு தெரியாது. ஆனா ஒரு 2500 ஆண்டுகள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. முன்னால வந்து பேச்சு இலக்கியமா இருந்தது. தொல்காப்பியர் கிமு 3வது நூற்றாண்டுல தொல்காப்பியம் வந்தது. அவர் வந்து அவருக்கு முன்னால என்ன இலக்கியம் இருந்தது, இலக்கணம் இருந்ததுங்கிறத ஒரு 200 இடத்துல சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப அது அவ்வளவு நாளா முன்னால இருந்திருக்கு, நம்ம கையில அந்த இலக்கியமோ இலக்கணமோ கிடையாது. 8 தொகை 10 பாட்டு வந்தது. இதெல்லாம் வந்து கிபி 2வது நூற்றாண்டோட முடிஞ்சு போச்சு. கிபி 2ஆம் நூற்றாண்டு இறுதியில சிலப்பதிகாரம், மணிமேகலை, அது சமய இலக்கியம். சமயத்தை பத்தி சொல்றதுக்கு ஒரு இலக்கியம் கிடையாது. நம்ம நக்கீர திருமுருகாற்றுப்படை, அது வந்து இந்த இதுல வந்து சங்க இலக்கியத்துல வருது. மற்ற தொல்காப்பியத்திலேயோ பரிபாடல்லையோ சேயோன் முருகனை பத்தி சொல்றாங்க, மாயோன் மாலை பத்தி சொல்றாங்க, கொற்கை இந்திரன், பெருசா வந்து சமய இலக்கியங்கள் எதுவும் கிடையாது. பட் இவங்களை பத்தி பண்ண வந்து இலக்கியம் போற இப்போ சண்டைகளை பத்தி பேசினாங்க, வழப்பத்தை பத்தி பேசினாங்க, காதலை பத்தி பேசினாங்க, ஊடல் கூடல் எல்லாம் அதெல்லாம் பேசினாங்க. அது வந்து 2வது நூற்றாண்டுல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6வது நூற்றாண்டு வரைக்கும் பெருசா ஒரு இலக்கியங்கிறது வளர்ச்சியே கிடையாது. நீதி நூல்கள் வந்தது, திருக்குறள், நான்மணிக்கடிகை, நாலடியா, ராஜார கோவை, இதெல்லாம் இருந்தது. அது வேற, அதுல வந்து எதுவுமே வேற எதுவுமே பேசுவாங்க. காரணம், இந்த 3வது நூற்றாண்டிலிருந்து 6வது நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் மொழிக்கும் சைவ சமயத்துக்கும் ஒரு இருண்ட காலம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. 3வது நூற்றாண்டுல இருந்து 9வது நூற்றாண்டு வரைக்கும் பல்லவர் ஆட்சி. பல்லவர்கள் வந்து வடமேற்குல இருந்து வந்தாங்க. வர்றப்பவே வந்து அவங்க எல்லாத்தையும் இந்த ஆரியர்களை கூட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாலே என்னாச்சுன்னா, கிமு 2வது நூற்றாண்டில் பௌத்த சமயம் வந்தது. பௌத்த சமயம் வந்து அவங்க அங்கிருந்து வர்றப்போ பாலி மொழி, அது கிரந்தம், சமஸ்கிருத்திலிருந்து கிரந்தமாகி கிரந்தத்திலிருந்து பாலி மொழி கொண்டாந்து அவங்க பாலி மொழியில எல்லாத்தையும் சொன்னாங்க. அது மாதிரி கிமு 2வது நூற்றாண்டுல சமண சமயமும் வந்தது. சமண சமயம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து தமிழ்ல கத்துக்கிட்டாங்க. தமிழ்ல கத்து தமிழ் ஆளுகளோட முன்னாடி அவங்க சமயத்தை வந்து பரப்ப பார்த்தாங்க. அவங்க பண்ண வேலை என்னன்னா, அரசர்களையும் ஊர்ல உள்ள பெரியவங்களையும் கையில போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி கொஞ்சம் சைவ சமயம் அழிய ஆரம்பிச்சிட்டு இருந்தது. அதே கிமு 2வது நூற்றாண்டுல சைவ சமயம் சந்திச்ச ஒரு பெரிய இது வந்து வைதிக மதம். வேதிக் மதம் சொல்றாங்க. இப்ப அந்த இதுல வந்து
வேதிக் மதத்துல வந்தவங்க எல்லாம் ஆரியர்கள் வந்தாங்க. வர்றப்ப சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தாங்க. சமஸ்கிருதத்துல கொண்டு வந்துட்டு இந்த வேதத்துல உருவ வழிபாடு கிடையாது. நம்ம அதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, இப்ப சங்க காலத்துக்கு முன்காலத்துல இருந்து என்ன பண்ணிருந்தோம்னா உருவ வழிபாடு. ஒரு சின்ன கோயில் இப்ப 7வது நூற்றாண்டுல தான் அந்த கற்கோயில்கள் தான் வந்தது. அதுக்கு முன்னால ஒரு குடிசையா இருக்கும், இல்ல ஒரு மண்ணால கட்டப்பட்ட சின்ன கோயில் அல்லது செங்கலால கட்டப்பட்ட சின்ன கோயில். அதுக்குள்ள ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டுட்டு ஆடி பாடிட்டு இருந்தோம். இப்ப இவங்க வந்த உடனே வரப்போ ஒரு இன்ஃபுளுன்ஸோட வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்கன்னா சமஸ்கிருதம் வேதம் தான், நான் பண்ற வேதம் தான், உருவ வழிபாட்டை தூக்கி போட்டாங்க. வேள்விகள் வேள்விகள்ல வந்து எல்லாம் யானை பூனை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதுதான் வந்து இறைவனை அடைய வழி அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா கொண்டு வந்தாங்க. நம்ம இங்கிருந்த அரசர்களும் அதுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா புரியாத புதிர், அது ஏதோ புதுசா வந்திருக்கு, சரி உண்மை ஏதோ இருக்கலாம், நம்ம சண்டைக்கு போகணுமா ஒரு வேள்வி பண்ணு, கல்யாணம் பண்ணுமா ஒரு வேள்வி பண்ணு, அதுன்னு சொல்லி இந்த பதம் கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்க ஆரம்பிச்சது. அந்த 3வது நூற்றாண்டுல அடுத்த ஒரு பேரிடி தமிழுக்கும் சைவத்துக்கும் சந்திக்க வேண்டியிருந்த பேரிடி களப்பிரர்கள். களப்பிரர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். களப்பிரர்கள் வந்து மைசூர்ல இருந்து கொங்கு நாடு, நம்ம சந்திராவும் ஈரோ நடராஜனும் வழி கொடுத்தாங்க. கொங்கு நாட்டு வழியா 3 இடத்துக்கு போனாங்க. மதுரைக்கு போனாங்க, தொண்டை மண்டலம் போனாங்க, 3வது பிரிவு வந்து காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினம் போனவங்க வந்து பௌத்தர்கள் சார்ந்தவங்க, அவங்க ஒண்ணுமே பண்ணல. இதுல வந்து வேடிக்கை என்னன்னா, பாண்டிய மன்னராக இருக்கட்டும், பல்லவ மன்னர்களாக இருக்கட்டும், சமணர்களா இருந்திருக்காங்க, வைணவர்களா இருந்திருக்காங்க, சமணர்களா இருந்திருக்காங்க. ஆனா சோழ மன்னர் மட்டும் இறுதியில இருந்து கடைசி வரைக்கும் 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சைவத்தை தவிர எதுக்கும் போல. இந்த களப்பிரர்கள் போன பௌத்தர்கள் கூட அங்க ஒன்றும் பண்ண முடியல, சோழ நாட்டுல ஒன்றும் பண்ண முடியல. இங்க தொண்டை நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் வந்த உடனே அவங்க பண்ண அராஜகம். இவர் ஞானசம்பந்தர் வந்து குறிப்பிடுறது அந்த அவங்கள களப்பிரர்கள் தான் சமணர்கள், சமணர் மதம்னு சொல்லிட்டு இங்க முதல்ல வந்து இந்து சமயத்தை சைவத்தையும் வைணவத்தையும் அழிச்சாங்க. அவங்களுடைய மொழி வந்து கிரந்தம் தெரியும். சான்ஸ்கிரிட் வந்து நம்ம தமிழ் மொழி தோண்டி கொஞ்ச நாள்ல வந்தது, வந்து கொஞ்ச நாள்லயே அது வந்து பேச்சு வழக்குல இருந்து ஒழிஞ்சிச்சு. கிரந்தத்துல இருந்து வந்ததுதான், சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்ததுதான் கிரந்த மொழி. கிரந்தம் வந்து இங்க ஆட்சி மொழியா அசோக சக்கரவர்த்தி வந்து இங்க இருந்து வந்தாரு, வந்து தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடத்தையும் பிடிச்சாரு. அவருடைய ஆட்சி மொழி கிரந்தம், ஆவணங்கள் எல்லாம் கிரந்தத்துல இருந்தது. அதை வந்து இங்க புகுத்த ஆரம்பிச்சாங்க. நம்ம இங்க தமிழ்நாடு பூரா வந்து பல்லவர்கள் அங்கிருந்து வரப்போ இவங்களையும் கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் ஆரியர்கள். இங்க இருக்கவங்க கவுண்டினிய கோத்திரமா சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இருந்த பழைய குருமார்கள். அவங்க வந்து பரத்வாஜ கோத்திரமோ அதை கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு இடம் ஒரு சான்ஸ்கிரிட் கடிகைன்னு சொல்றாங்க. அந்த கடிகை வைக்கணும்னா உனக்கு வந்து பெரிய லேண்டு, எவ்வளவு தூரம் வளர்க்கணுமோ சமஸ்கிருதத்தை அவ்வளோ வளர்க்கும். அப்போ தமிழ் மொழி ஒழிய ஆரம்பிச்சு ரொம்ப குறைய ஆரம்பிச்சது, தமிழ் பேசுறவங்க குறைய ஆரம்பிச்சாங்க, சமஸ்கிருதம் போச்சு, சைவ சமயம் குறைய ஆரம்பிச்சது. ரொம்ப சாமி கும்பிடுறதுக்கே பயந்துட்டு இருந்த காலம் வரைக்கும் அது மாதிரி இருந்திருக்காங்க. 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சரியான நமக்கு வரலாறு கிடைக்கல. அந்த சமயத்துல தோன்றினவர் தான் ஞானசம்பந்தர். 5வது நூற்றாண்டின் இறுதியில திருநாவுக்கரசர் தோன்றினார். அவரும் சமயத்தை போய் பார்த்தார். வந்து ஆரம்பத்துல சமண மதத்துல போனார். சமணத்துல போயிட்டு அது கொள்கைகள்ல ஈடுபட்டு போனார். அங்க போனது அவங்க கொள்கைக்கும் அவங்க நடவடிக்கைக்கும் சரியா வரல. திருப்பி சைவ சமயத்துக்கு வந்தார். அவரை பாடாத பாடுபடுத்தினாங்க தெரியும், சுண்ணாம்பு கலையில போட்டு கடலை தூக்கி போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. ஞான சம்பந்தரையும் வந்து தீ வச்சு கொல்ல பார்த்தாங்க மதுரையில. அவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருந்ததை சைவ சமயம் பக்க மக்களை திருப்பி தமிழை வந்து ஒரு பெரிய இதா கொண்டு வந்தது தேவார திருவாசகம், தேவார பதிகங்கள். இதை வந்து நான் நினைக்கிறேன் அடுத்த வாரம் கொஞ்சம் பார்ப்போம். இப்போதைக்கு நிறுத்திடுச்சு.